வணக்கம். 8ஆம் வகுப்பு முக்கிய கணக்குகள் மேல் பயிற்சிக்காக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கணக்கு பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு கணக்காக இருக்கிறது. பிதாகரஸ் தேற்றம் என்பது கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். இந்த கணக்கில் ஒரு முக்கோணம் கொடுக்கப்பட்டு அதிலிருந்து அதன் மேல் உச்சி முனையிலிருந்து ஒரு குத்துயரம் வரையப்பட்டு இரண்டு செங்கோண முக்கோணங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த உருவாக்கப்பட்ட செங்கோண முக்கோணங்களின் அடிப்பக்க அளவை கண்டுபிடித்து இந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பெரிய முக்கோணத்தினுடைய அடிப்பக்க நீளம் அளவு கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏஆர் அப்படிங்கிறது தான் கேட்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பெரிய முக்கோணமானது இரண்டு சிறிய செங்கோண முக்கோணங்களாக பிரிக்கப்பட்டு காட்டப்பட்டிருக்கிறதுனால செங்கோண முக்கோண அமைப்பில் இருக்கக்கூடிய முக்கோணத்தின் பிதாகரஸ் தேற்றம் பயன்படுத்த முடியும். அதனால் அந்த பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி அதன் மூலமாக இந்த ஒவ்வொரு செங்கோண முக்கோணத்திலும், அதாவது இந்த இரண்டு செங்கோண முக்கோணத்திலும் அடிப்பக்க அளவினை கண்டறிந்து அவற்றை கூடுதல் செய்தால் இந்த பெரிய முக்கோணத்தினுடைய அடிப்பக்க அளவு நமக்கு கிடைச்சிடும். இதுதான் கேள்வி. ஏஆர் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஏஆர் கண்டுபிடிப்பதற்கு ஏஎஃப்ஐயும் எஃப்ஆரையும் கண்டுபிடித்து அதனை கூடுதல் செய்யணும். இப்போ இந்த செங்கோண முக்கோணங்களை தனித்தனியாக எடுத்துக்கொண்டு கணக்கிட தொடங்குவோம். இந்த முதல் செங்கோண முக்கோணத்தில் ஏஐ அப்படிங்கிறது 25, ஐஎஃப் அப்படிங்கிறது 15. இந்த ஏஐ அப்படிங்கிறது கர்ணம். ஒரு செங்கோண முக்கோணத்தை பார்த்த உடனேயே எது கர்ணங்கிறத சொல்லிடலாம். எது பெரிய பக்கமாக வருகிறதோ அது கர்ணம். 3 பக்க அளவுகளும் கொடுக்கப்பட்டிருந்தால் தானே எது பெரிய அளவு நம்ம தீர்மானிக்க முடியும். இங்கே 2 அளவு தான் கொடுத்துருக்கு. இந்த செங்கோணம், இந்த அமைப்பு செங்கோணம் 90 டிகிரி அளவை குறிக்கின்றது. இந்த 90 டிகிரிக்கு எதிர்த்தாப்பில் எந்த பக்க அளவு அமைகிறதோ அது கர்ணம். இப்போ இந்த கர்ணம்ங்கிறத முடிவு பண்ணிட்டோம்னா, கர்ணம் கொடுத்துருக்காங்கிறத முடிவு பண்ணிட்டோம்னா, கர்ணத்தின் வர்க்கத்திலிருந்து இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற இன்னொரு பக்கத்தினுடைய அளவின் வர்க்கத்தை கழிச்சிட்டா ஒரு விடை கிடைக்கும் இல்லையா? அதுக்கு ரூட் எடுத்துட்டால் இந்த மதிப்பு கிடைக்கும். ரொம்ப எளிமையாக இந்த கணக்கை அப்படியே புரிஞ்சுட்டு செய்திடலாம். பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தும் போது இதனுடைய வர்க்கம் ப்ளஸ் இதனுடைய வர்க்கம் என்பது இதனுடைய வர்க்கத்திற்கு சமம். இந்த இரண்டு பக்கங்களுடைய வர்க்கம் அதனுடைய கூடுதல் என்பது கர்ணத்தின் வர்க்கத்திற்கு சமம். அதை நேரடியாக பயன்படுத்தியிருக்கிறேன். ஏஎஃப் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப்ஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏஐ ஸ்கொயர். ஏஎஃப் ஸ்கொயர் தெரியாது, அதனால் மீண்டும் அதை அப்படியே எழுதியிருக்கிறேன். ஐஎஃப் ஸ்கொயர் தெரியும், பிரதியிடுறோம். 15 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏஐ ஸ்கொயர் தெரியும், 25 ஸ்கொயர். நமக்கு அந்த ஏஎஃப் ஸ்கொயரினுடைய அளவு வேணும். அதிலிருந்து தான் ஏஎஃப் கண்டுபிடிக்க முடியும். அப்படிங்கிறதுனால இந்த 15 ஸ்கொயரை இடமாற்றம் பண்ணிடுங்க. அப்போ இந்த கூட்டல் 15 ஸ்கொயர் அங்கே வரும்போது கழித்தல் 15 ஸ்கொயர். ஏற்கனவே அங்கே 25 ஸ்கொயர் இருக்குது. இப்போ இந்த 25 ஸ்கொயர் என்பது 25 பெருக்கல் 25 கழித்தல் 15 ஸ்கொயர் என்பது 15 பெருக்கல் 15. 25 பெருக்கி 625, 15 பெருக்கி 225. 625ல் 225 கழிக்க இருக்கிறோம். அப்படி கழித்த உடனே கிடைக்கிற மதிப்பு 400. நமக்கு ஏஎஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 400 அப்படி தான் கிடைக்கும். அதை ஏஎஃப்ஆ மாற்றுறதுக்கு வர்க்கமூலம் எடுக்கணும். அப்போ 400ல் ரூட் எடுத்தோம்னா 20 பெருக்கல் 20 ஓரளவு எடுத்து எழுதும்போது ஏஎஃப் என்பது 20 அடி. அதாவது இந்த செங்கோண முக்கோணத்தில் இந்த மூன்றாவது பக்க அளவு ஏஎஃப் 20 அடி. அதே போல் இந்த செங்கோண முக்கோணத்தை தனியாக பிரித்து அந்த கணக்கீட்டை செய்கிறோம்னா நமக்கு இந்த எஃப்ஆர் கிடச்சிரும். இந்த செங்கோண முக்கோணத்தில் கர்ணம் என்பது இந்த ஐஆர். அடிப்பக்கம் கண்டுபிடிக்க இருக்கிறோம். செங்கோண முக்கோணம் பிதாகரஸ் தேற்றத்தின்படி இந்த இரண்டு வர்க்கங்கள் கூடுதல் இந்த வர்க்கத்திற்கு சமம். அதனால் எஃப்ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப்ஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஐஆர் ஸ்கொயர்.
எஃப்ஆர் ஸ்கொயருங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறதுனால அதை அப்படியே எழுதிக்கிடுவோம். எஃப்ஐ ஸ்கொயருங்கிறது கொடுத்துருக்கிறதுனால அதை 15 ஸ்கொயர்னு எழுதிக்கிடுவோம். அப்புறம் அந்த 15 ஸ்கொயரை இடமாற்றம் பண்ணும்போது 17 ஸ்கொயருக்கு பின்புறமாக கழித்தல் 15 ஸ்கொயராக செல்லும். அப்போ 17 ஸ்கொயர் என்பது 17 பெருக்கல் 17 289. 15 ஸ்கொயர் என்பது 15 பெருக்கல் 15 225 அமையும். இந்த 289லிருந்து 225 கழித்து பெறக்கூடிய மதிப்பு 64. அது எஃப்ஆர் ஸ்கொயருங்கிறதுனால எஃப்ஆர் கண்டுபிடிப்பதற்கு ரூட் எடுக்கிறோம், வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறோம். 64க்கு வர்க்கமூலம் கண்டுபிடிப்பதற்கு 8 பெருக்கல் 8 8 64. எனவே ரூட் ஆஃப் 64 என்பதனுடைய மதிப்பு 8. இப்போ இந்த அளவு 8. இந்த அளவு ஏற்கனவே கண்டுபிடித்திருக்கிறோம் 20. இந்த அளவு இப்போ கண்டுபிடிச்சோம் 8. இப்போ இந்த மொத்த அளவு என்பது ஏயிலிருந்து ஆர் வரைக்குமான அளவு என்பது ஏஎஃப் கூட்டல் எஃப்ஆர். எனவே 20 கூட்டல் 8 28 அடிகள். இப்போ நான் முறையாக இதில் சொல்லி வந்திருக்கிறேன். சிம்பிளாக அந்த பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி என்னால் இவ்வளவு ஸ்டெப்பில் செய்ய முடியாதுன்னு நினைக்கிற குழந்தைகள் எளிமையாக எடுத்த உடனே ஏஎஃப் அப்படின்னு எழுதிட்டு ஈக்குவல் போட்டு 25 ஸ்கொயர் மைனஸ் 15 ஸ்கொயர். நம்மளவும் அதை தானே செய்கிறோம். கர்ணம் கொடுத்துருந்தா கூட்டி கர்ணம் கேட்டிருந்தாங்கன்னா கண்டுபிடிக்க வேண்டியிருந்தால் இந்த ரெண்டையும் வர்க்கப்படுத்தி கூட்டுங்க. கர்ணம் கொடுத்துருந்தாங்கன்னா கழிச்சிருங்க. சிம்பிள் லாஜிக்காக மனசில் வச்சுக்கிறோங்க. இந்த 2 அடைவு பக்கங்களும் கொடுக்கப்பட்டிருந்தால் கர்ணம் கண்டுபிடிக்க வேண்டிய தேவை ஏற்படுதுன்னா இவற்றினுடைய வர்க்கங்களை கூட்டி வர்ற விடைக்கு வர்க்கமூலம் விடுங்கள். கர்ணம் கணக்கில் கொடுத்துருந்தாங்கன்னா கர்ணத்தில் இருந்து கழிங்க, அவ்வளோதான். அப்போ இங்கே கர்ணத்தில் இருந்து அதனுடைய வர்க்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்தினுடைய வர்க்கத்தை கழிக்கிறோம். இப்போ நேரடியாக அந்த கணக்கு செய்யலாம். ஏஎஃப் ஈக்குவல் டு 25 ஸ்கொயர் மைனஸ் 15 ஸ்கொயர் வர்ற விடைக்கு ரூட் எடுத்துருங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் கர்ணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ 17 ஸ்கொயர் மைனஸ் 15 ஸ்கொயர் வர்ற விடைக்கு ரூட் எடுத்துட்டால் அந்த மூன்றாவது பக்க அளவு கிடைக்கும். எனவே மிக எளிமையான கணக்கு. புரிதலோடு இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு கணக்கை எப்படியும் தவற விடாமல் செய்து விடுங்கள். பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி நமக்கு கணக்கீடு செய்ய தெரிகிறதா என்கின்ற அமைப்பில் அந்த பயிற்சியில் உள்ள கணக்குகளில் எடுத்துக்காட்டு அல்லது பயிற்சியில் உள்ள கணக்கு ஏதேனும் ஒன்று அவசியம் தேர்வுக்கு வரும். எனவே பித்தாகரஸ் தேற்றத்தினுடைய பயன்பாட்டை புரிந்து கொண்டு நன்கு பயிற்சி எடுத்து இந்த வினாவை தவறவிடாமல் செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, பாராட்டுகள், வாழ்த்துகள்.